அம்மாவோட இறப்பு செய்தியை கேட்டு கூட சிரிச்சு நடிச்சிருக்காங்களா ராதிகா? சமீபத்துல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட காட்சிகள் எல்லாம் படம் பிடிக்கப்பட்டுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இப்ப ராதிகா சரத்குமார் அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் தாயார் மறைவு செய்தி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனடியா படப்படைப்பு தளத்திலிருந்து புறப்படாம முதல்ல காட்சியை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்களாம். இது தொடர்பான உருக்கமான சம்பவத்தை படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் வெளியிட்டு இருக்க நேர்காணல்ல இயக்குனர் வெங்கி அட்லூரி அவங்களும் சக நடிகர்களான சூர்யா அவங்க, மமிதா பைஜு அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த காட்சியில சுமார் 85% ஏற்கனவே படமாக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள காட்சியை பின்னர் உருவாக்குவது ரொம்ப கடினமா இருக்கும் அப்படிங்கறதுனால அதை முடிச்சிட்டு செல்ல ராதிகா அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. நாங்க ஒரு முழுமையான நகைச்சுவை காட்சியை படமாக்கி கொண்டிருந்தோம். அப்பதான் ராதிகா மேடத்திட்ட தாயார் இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி வந்தது. ஆனா அவங்க இந்த காட்சியை மட்டும் முடிச்சுட்டு நான் கிளம்பலாமான்னு எங்க கிட்ட கேட்டாங்க. அப்படியே உறைஞ்சு போயிட்டேன், என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தேன்னு அவர் சொன்னாரு. ஒரு பக்கம் இந்த நகைச்சுவை காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் ராதிகா அவங்களுடைய தாயார் உயிரிழந்த செய்தி, ரெண்டுக்கும் இடையிலான முரண்பாடு படக்குழுவினரை அதிர்ச்சியில சோகத்துல ஆழ்த்துச்சு. நாங்க இங்க ஒரு நகைச்சுவை காட்சியை படமாக்கி கொண்டிருந்தோம் அப்படின்னும் மமிதா பைஜு அவங்களும் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொல்லியிருக்காங்க. இந்த முடிவுக்கு பின்னால் தன்னோட தாயாரோட விருப்பமும் இருந்ததா ராதிகா அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னோட தாயாரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருப்பதை அறிஞ்சிருந்தாலும் அவங்க மருத்துவமனையில இருந்த நிலையில ராதிகா அவங்களுடைய படப்பிடிப்பு தளத்துக்கு வந்திருக்காங்க. 85% காட்சி முடிஞ்சிட்டு இன்னும் 5 ஷாட்கள் மட்டுமே எடுக்க வேண்டி இருந்திருக்கு. அந்த காட்சியை பின்னர் மீண்டும் உருவாக்குவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். என்னோட அம்மா மருத்துவமனையில இருந்தப்ப நான் ஷூட்டிங்க்கு வந்தேன். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா என் அம்மா இல்ல, நீ போய் ஷூட்டிங்க முடி அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்லியிருக்காங்க. எம்.ஆர். ராதா அவங்களுடைய மனைவியான கீதா ராதா வயது தொடர்பான உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டு 2025 செப்டம்பர் மாதம் சென்னையில 86 வயசுல உயிரிழந்தாங்க. தன்னோட தாயாரோட மறைவு குறித்து ராதிகா சரத்குமார் சமூக வலைதளங்கள்ல சொல்லியிருந்தாங்க. இயக்குனர் பாரதிராஜா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினப்ப கூட தன்னோட தாயாரை பத்தி பேசி இருந்தாங்க. தன்னை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில உருவாக்குனதுல முக்கியமான 2 நபர் என்னோட தாயும் பாரதிராஜா அவர்களும் தான் சொல்லியிருந்தாங்க. ராதிகா அவங்க அவரோட வேலைகள்ல ரொம்பவே உண்மையாவும் மரியாதையோடவும் அந்த கலைக்கு அவங்க கொடுக்கிற அந்த மிகப்பெரிய மரியாதையை பார்க்கும்போது பல தசாப்தங்களா அவர் இப்படி ஒரு புகழ்பெற்ற திரைப்பயணத்தை தொடர்ந்து வருவதற்கு அந்த அர்ப்பணிப்பு தான் காரணம்னு நம்மள நினைக்க வைக்குது. சினிமா தனக்கு அளிச்ச அனைத்தையும் அவர் வச்சிருக்க ஆழமான அன்பையும் மரியாதையும் இது வெளிப்படுத்துதுன்னு சூர்யா அவரும் பாராட்டி இருந்தாரு. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல எல்லாருக்குமே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சுங்க. எல்லாருமே ராதிகா அவங்கள பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு, அவங்களுடைய திறமை, அவங்க வச்சிருக்க மரியாதை எல்லாம் தான் அவங்களுக்கு இந்த புகழை பெற்று கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம்.